குக் வித் கோமாளி சீசன் 6 ப்ரோமோ 1 வந்திருக்கு. வர 21, 22 தேதிக்கான ப்ரோமோ இது வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரோமோ 1ல வந்து பாத்தீங்கன்னா இது பிக் பாஸா இல்ல குக் வித் கோமாளியா அப்படின்னு மிரள்ற அளவுக்கு ப்ரோமோ வந்திருக்கு. ஸோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள அடைப்பட்டு இருக்கிறார்கள் கேட்டால் இல்லை. சரிங்களா, வாரத்துக்கு 2 நாள் தான் ஷோ. வீட்டுக்கு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் குழந்தைங்க எல்லாத்தையும் பழகி பேசிட்டு வரலாம். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா குக்கோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து வராங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் நடித்த அந்த வாரிசு படத்துல இருந்து அந்த மதர் சென்டிமெண்ட் மியூசிக் பிளே பண்றாங்க. ஸோ டக்குன்னு பாத்தீங்கன்னா ஏதோ இவங்க வந்து வெளியூர்ல இருக்கிற மாதிரியும் அவங்க வெளியூர்ல இருக்கிற மாதிரியும் இப்பதான் வந்து பாக்குற மாதிரி அந்த பிக் பாஸ்ல வந்து வரும் பாத்தீங்களா, ஒரு 70 நாள் 80 நாள் கழிச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாக்குறாங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது என்னையா இவங்க வீட்டுலதான் இருக்கிறாங்க, இது என்னையா இது புதுசா பிக் பாஸ் மாதிரி காட்டுறாங்களே அப்படின்ற ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. எனக்கு இன்னொரு சந்தேகம், கோமாளி என்ன தப்பு பண்ணாங்க? கோமாளியோட கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களும் வந்து மீட் பண்ணலாமே, இதோட மேபி அடுத்த ப்ரோமோல காட்டுவாங்க போல இருக்கு. ஸோ இது போகிற போத பார்த்தா அப்படிலாம் தெரியல. எனக்கு என்னன்னா ஏன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸைட்டடா இருக்காங்க? யாரும் அழுகுறாங்களோ, ஒருவேளை அழுதாலும் அழுலாம். சரிங்களா, அழுதாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ எதுக்கு இந்த குக் வித் கோமாளி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தான் எல்லாம் இருக்கிறாங்க, வாரத்துக்கு 2 நாள் தானே ஷோ வந்து பார்த்துட்டு போறாங்க. அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஜாலியா வரலாமே. எதுக்கு இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா சென்டிமெண்டா ஐயோ பிரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு வந்து மீட் பண்ற மாதிரி காட்டுறாங்க தெரியல. ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து காட்டுறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேடம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வராங்க. சரிங்களா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பேரா இருக்காங்க அப்படின்னா குத்துவைப்பா சொல்றேன். சர்ஜனோ நம்ம ஜாங்கிரி மதுமிதா அவர்கள் பேரா இருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாலியும் நம்ம நந்தகுமார் அவர்கள் பேரா இருக்காங்க. சரிங்களா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராமரும் அப்புறம் வந்து நம்ம உமேர் அவங்க வந்து பேரா இருக்காங்க. நம்ம ராஜு மோகன் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா பேரா இருக்காங்க. லக்ஷ்மி மேம் கூட வந்து பாத்தீங்கன்னா சுனிதா அவங்க பேரா இருக்காங்க. ஸோ இதுல வந்து ப்ரோமோல காட்டுற மாதிரி லைட்டா அப்படி காட்டுறாங்க. ஸோ இதை பார்த்து நான் சொல்றேன், எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் இப்போ மேபி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா குக்கு கோமாளி மட்டும் இல்லாம நம்ம குக்குடைய ஃபேமிலி மெம்பர் ஒருத்தங்க அவங்களும் சேர்ந்து இப்போ ஒரு டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் சேர்ந்து குக் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ப்ரோமோ 1ல காட்டுறாங்க. பட் கொஞ்சம் பில்டப் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. சரிங்களா, பிக் பாஸ் ரேஞ்சுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போறாங்க, அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. மேபி அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ கொண்டு வந்து கொடுத்தா ஓகே. ஆல்ரைட், ஓப்போம். ஸோ அடுத்த ப்ரோமோ 2 எப்படி வருது, அதுவாது கொஞ்சம் இப்படி இருக்கா இல்ல அது கொஞ்சம் ஓவரா இருக்கான்னு பார்த்து நான் சொல்றேன். ஆல்ரைட், ஸோ இதான் வந்து ப்ரோமோ 1 இருக்கு. ஸோ வர 21, 22 ஜூனுக்கான ப்ரோமோ 1 இது குக் வித் கோமாளி சீசன் 6. ஓகே, ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணி எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் போடுறேன் எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும். இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ணிட்டு பாய் ஃப்ரம் எ ஃப்ரெண்ட் ராஜா ஹரி வெங்கட்.